வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. உருளைக்கிழங்கு வச்சு பஃப்னு சொல்லலாம், இல்லைன்னா பால்ஸ்ன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா குழைவாக வேகணும். அதை நல்லா வச்சு மசிச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட வேண்டியது தான். ஒரே மாதிரி ஈவனாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதே சமயம் நம்ம பால்ஸ் எல்லாம் போடும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கரிஞ்சிடாமல் ஒரே கலராகவும் கிடைக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வெந்த உடனே பரட்டி விட்டுருங்க. உடனே கரண்டி போட்டு கலந்துடாதீங்க. பார்த்தீங்களா, இந்த கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துடுங்க. அருமையான உருளைக்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சாஸோடு கொடுக்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.